ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் சம்பா ரவை இட்லி பண்ண போகிறேன். 1 கப் சம்பா ரவை எடுத்துக்கிறேன். 1/2 கப் தயிர் எடுத்துக்கிறேன். கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நான் கடாய் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். இந்த சம்பா ரவையை நான் வெறுமனே எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வறுக்க போகிறேன். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். இதை எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடுறேன். இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அதில் இஞ்சி போட்டுட்டேன். இப்போ நான் துருவி வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் இதில் நான் போட்டுடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகா எதுவும் போடலைங்க, குழந்தைங்க சாப்பிட்றதுனால. நீங்கள் பச்சை மிளகா எதனா வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் கொத்தமல்லி தூவிட்டேங்க. இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வறுத்து வச்சுருக்கிற அந்த சம்பா ரவை இதில் நான் போட்டுடுறேன். வதக்கி வச்சுருக்கிற அந்த கேரட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த தயிர் எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு மீடியமாக ஒரு மாவு பதத்துக்கு இருக்கணும். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஊறின மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. இது இப்போ நான் வந்து இட்லி ஊற்றிட்டேங்க. இதை நம்ம வந்து ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் விட்டே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா சூட்டோடு எடுத்தால் இட்லி சரியாக வராதுங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த தட்டிலேருந்து இந்த இட்லி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.